அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை கொடுங்கியூரில் திருவள்ளூர் ரோட்டில் 90 பேருக்கு 90 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை பார்ப்போம். ஒரு சட்டிக்கு 12 கிலோ வெங்காயம், 3 சட்டிக்கு 12 3 சட்டி வெங்காயம் ரெடி பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் உப்பு அது ஒரு 3 பக்கெட்டில் 3 சட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது 60 கிலோ சட்டி ஒரு ஓலை, இது 30 கிலோ சட்டி ஒரு ஓலை, 2 ஓலையாக போடுறோம், வடித்து போட போகிறோம். இது 3 சட்டிக்கான பிரியாணி, 1 2 3 சட்டி. இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு தாளிக்கிறோம். நல்லா செகவக்க தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சட்டிக்கு 1 லிட்டர் பால் வைக்கிறோம். 3 சட்டிக்கு 3 லிட்டர் பால் ஊற்றிடுவோம். தக்காளி நல்லா வெந்து வரணும். அதுக்காண்டி கறியும் அரிசியும் கழுவுறதை பார்ப்போம். இது சிக்கனை க்ளீன் பண்ணிட்டாங்க. 3 சட்டிக்கு மொத்தம் 110 கிலோ கறி போடுறோம். அதை 3 சட்டியாக டிவைட் பண்ணிக்கிறோம். 3 சட்டியாக தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். 30 கிலோ அரிசி. இப்போ கறி போட்டாச்சு. கறி போட்டு ஒரு கொதி வர வரையும் அதை விட்டுட்டு அரிசி கழுவி எடுக்க போவாங்க. பாருங்கள். மூணு சட்டியும் கறி போட்டாச்சு. கறி போட்டு அது கொதி வரணும். அதுக்காக இது 60 கிலோ ஒரு சட்டியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 30 கிலோ ஒரு சட்டியில் ஊற வச்சுருக்கோம். அதை கழுவி எடுக்கிறோம். பாருங்கள், தண்ணி வடித்து எடுக்கிறோம். இது 60 கிலோ சட்டி அரிசி போட்டு உலையில் போட்டிருக்கோம். அரிசி இது ஒரு 75% வெந்ததுக்கப்புறம் வடிச்சிடுவோம். அது இந்த சட்டி உலையை பறித்து எடுக்கிறோம். இது 30 கிலோ சட்டி உலை எடுக்கிறோம். உலை எடுத்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 2 சட்டி தம்மோ போடுறோம். அந்த அரிசி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சட்டி வந்து சால்னாவும் அரிசி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி தம்மு போடுறதுக்காக ரெடி பண்ணுறோம். இது 2வது சட்டி. இது 2வது 30 கிலோ சட்டி. இது போட்டாச்சு. இப்போ 3 சட்டி தம்மு போட்டாச்சு. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரையும் தம்மில் இருக்கும். இப்போ தம் உடைச்சு பாருங்கள். சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். மூணு 2வது சட்டி தம் உடைக்கிறோம்.
ரெண்டாவது சட்டி தம் அடிக்கிறோம். இருபத்தி 7ஆம் நோன்பை முன்னிட்டு நோம்பாளிகளுக்காக இதை பேக் பண்ணி ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற விதம் பேக் பண்ணி அது நோம்பாளிகளை வந்து நமாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பள்ளியில் கொடுப்பாங்க. கொடிங்கூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள மஜித்தே ஆலிமின் பள்ளி மதர்சா பள்ளியில் அங்கே இருக்கவங்களுக்கு சுமார் ஒரு 1000 நோம்பாளிகளுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் பசங்க ஆளுங்களை வச்சு பேக் பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி 90 கிலோ, இது மட்டும் இல்லாமல் அடுத்து ப்ரெட் அல்வா செய்கிறது பாருங்கள். இப்போ இதை பேக் பண்ணி முடித்தோன்னா ப்ரெட் அல்வா பண்ணுறதை பார்க்குறோம். மொத்தம் 16 ஃபேமிலி பாக்கெட் ப்ரெட்டு போட போகிறோம். 16 ஃபேமிலி பாக்கெட்னால் 800 கிராம் 16 லிட்டர் பால் காய்ச்சாச்சு. அதில் 4 கிலோ பால்கோவா போடுறோம். இனிப்பு இல்லாத பால்கோவா 4 கிலோ. ஃபேமிலி பேக் எப்படின்னா 600 கிராம் ஒரு பாக்கெட் வரும், இல்லை 800 கிராம் ஒரு பாக்கெட் வரும். அந்த மாதிரி 16 பாக்கெட்டு. மில்க் மேட் டின்னு 5 போடுறோம். பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பால்கோவா, மில்க் மேட் டின்னு 16 லிட்டர் பால் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலும் போடக்கூடாதுக்காக ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். 16 கிலோ சர்க்கரை போடுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். அப்போ அந்த பால் ஸ்மெல்லும் போகும், பால்கோவா ஸ்மெல்லும் போகும். ப்ரெட் அல்வா நாங்கள் பாலில் தான் போடுறது, சர்க்கரை பாகுலெலாம் போட மாட்டோம். இது வந்து 16 ப்ரெட்டாக கட் பண்ணி வறுத்து நம்ம காய்ச்சி வச்ச பாலில் போட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊறணும். 2 ஹவருக்கு மேலே தான் ஊறணும். ஊறினா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ப்ரெட்டும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிட்றது நல்லா ருசியாகவும் இருக்கும். அது இல்லாமல் முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை இதெல்லாம் வறுத்து போடணும். பாதாம் பருப்பு அரைச்சி பால்லேயே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் 16 ப்ரெட்டை கட் பண்ணி ஒரு 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். ரொம்பவும் கருகக்கூடாது, ரொம்பவும் ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கக்கூடாது, கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். சில பேர் சர்க்கரை பாகில் போட சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் போடுறதில்ல. நன்றி, வணக்கம்.